அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட சதா. இந்த பதிவில் பிறந்த தேதிகளுக்கான பலன்கள் அப்படிங்கிறத பற்றி வரிசையாக பார்த்துக்கிட்டு வரோம். அதன் அடிப்படையில் 8ஆம் தேதி, 17ஆம் தேதி, 26ஆம் தேதி இந்த 3 தேதிகளில் பிறந்தவங்களுடைய சுப பலன்கள் எப்படி இருக்கும், அவங்களுடைய அதிர்ஷ்ட பலன்கள் என்ன, அவங்களுக்கு இந்த தேதிகள் என்ன மாதிரியான நன்மைகளை செய்து கொடுக்கும், அவங்களுடைய சுப ஓரைகள், அவங்களுடைய கூட்டு எண், அவங்களுடைய அதிர்ஷ்ட நாள், இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த 3 தேதிகளுடைய கூட்டு எண் 8. அவங்களுடைய அதிர்ஷ்ட நாள் சனிக்கிழமை. இவங்களுக்கு சுப ஓரைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் புதனும் சுக்கிரனும் இந்த ஓரைகள் தான். பொதுவாகவே 8ஆம் நம்பருக்கு ஒரு அதிபயங்கரமான சக்தி இருக்குது. ஏற்றி விட்டால் உச்சத்தில் கொண்டு போய் விடுறதும், இறக்கி விட்டால் அதல பாதாளத்தில் கொண்டு போய் விடுறதும் இந்த 8ஆம் நம்பருக்கு உண்டு. ஆரம்பித்த இடத்திலேயே போய் முடியக்கூடிய எண். சரி சமம் எழுதிட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 0 கீழே ஒரு 0 இருக்கும். ரெண்டையும் இணைச்சா அது ஒரு எண். பொதுவாக பூஜ்ஜியங்களுக்கு மதிப்பு இல்லைன்னாலும் 1 போட்டு வலதுபுறமாக போகிற போது அதனுடைய பவர் அதிகம், 1 போட்டு இடதுபுறமாக வரபோது அதனுடைய பவர் கம்மி. அதே மாதிரி தான் ஏற்றி விட்டால் உச்சத்தில் கொண்டு போய் விடும், இறக்கி விட்டால் அதில் பாதாளத்தில் கொண்டு போய் விடும். அந்த பவர் இந்த 8ஆம் நம்பருக்கு இருக்குது. அந்த பவர் இந்த தேதிகளுக்கு இருக்குது. அந்த பவர் இந்த சனிக்கிழமைக்கு இருக்குது. அதனுடைய பவர் இந்த புதன் சுக்கிர ஓரைகளுக்கு இருக்குது. அதனால் 8க்கு பவர் அதிகம்னு சொல்ல வர. பொதுவாக ஜோதிடத்தில் ஒரு வாக்கு சொல்லுவாங்க, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லி. 8 கெட்டு போகவும் வைக்கும், வாழவும் வைக்கும். இந்த ஜோதிட சொல்வாக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் இது 100க்கு 100 உண்மையான விஷயம். ஒருத்தர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஏழ்மையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார், ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா பெரிய பணக்காரர் ஆயிடுவார், பெரிய கோடீஸ்வரராக இருப்பார். எப்படிங்க? அதான் ரகசியம். பழைய பொருள்களை வாங்கி வியாபாரம் பண்ணி பிழைச்சிக்கிட்டு இருப்பார் ஒருத்தர். அவரை யாருமே மதிக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த பிளாஸ்டிக்கு டப்பா இதெல்லாம் வாங்கி வியாபாரம் பண்ணி பிழைச்சிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில் பார்த்தா அவர் பெரிய ஒரு கோடீஸ்வரன் ஆயிடுவார். குப்பையை கழிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க சில பேர். திடீர்னு பார்த்தா ஒரு நாளைக்கு அவங்க வாழ்க்கை கோபுரம் மாதிரி ஆயிரும். இந்த பவரையெல்லாம் கொடுக்கக்கூடிய தன்மை 8ஆம் நம்பருக்கு தான் உண்டு. பொதுவாக சனி பகவானுடைய காரகமே என்ன? ஒன்று இருந்தால் தொழிலதிபராக இருக்கணும், இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு அடிமை வேலைக்காரனாக இருக்கணும். இது 2க்கு இடையில மனிதனுடைய வாழ்க்கையை வச்சு பயணமாகக்கூடிய சூழ்நிலை இந்த சனி பகவானுடைய தன்மை. இந்த 8, 17, 26ஆம் தேதிகளில் பிறக்கிறவங்களுக்கு அப்படி ஒரு அதிர்ஷ்டகரமான யோகம் இருக்குதுங்க. சில பேரோட ஜாதகங்களில் லக்னத்தில் சனி பகவான் இருந்தாலே எப்படியாவது அவங்க தொழிலதிபர் ஆயிரணும்னு தான் நினைப்பாங்க. எந்த சூழ்நிலையிலும் அவங்க பிறர்கிட்ட வேலை செய்யணும்னு நினைக்கவே மாட்டாங்க. இன்னும் நிறைய பேருக்கு அதனுடைய தன்மை இருக்குது. ஏன்னா மற்றவங்களுக்கு அடிமையாக வாழ மாட்டேன், நான் 10 பேருக்கு வேலை கொடுத்து வாழ்வேன் அப்படின்ற எண்ணம் அதிகமாகவே இருக்கும். இந்த 8 எண் ஆதிக்கம் கொண்டவங்க எல்லாமே அதில் தான் இருப்பாங்க. நமக்கு கீழே எப்போயுமே 10 பேர் வேலை செய்யணும், நாம் ஒரு முதலாளியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த எண்ணம் அவங்கள்ட்ட அதிகமாகவே இருக்கும். சனி பகவான் ஒரு சோம்பேறி கிரகம்தான், மந்த கிரகம்தான். அவர் நடையில் மந்தமானவர் தான். அவருடைய எண்ணங்கள் செயல்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு அதிபயங்கரமானது. அதனால தான் அவர் ஆயுளில் வச்சிருக்கிறாங்க. நவ கிரகங்களில் ஆயுளில் குறிக்கக்கூடியவர். அவர் மட்டும் வேகமாக நடந்தாலும் நம்ம ஆயுள் வேகமாக போயிடும். அவர் மெதுவாக இயங்குறதுனால தான் நம்ம ஆயுளும் மெதுவாக போயிட்டு இருக்கிறோம். இப்போ இப்பேற்பட்ட ஒரு காரகமான எண்ணு தான் 8. இந்த 8ஆம் நம்பர் ஜோதிடத்தில் என்ன அப்படின்னா, ஜாதக கட்டங்களில் 8 அப்படி மறைவு ஸ்தானம், அதிபயங்கரமான அதிர்ஷ்ட ஸ்தானம், யோகஸ்தானம், பணம், பதவி, புகழ், இதுகளுக்கெல்லாம் காரகமாக விளங்கக்கூடிய இடம் 8ஆம் நம்பர். அப்போ 17, 8, 26 இந்த தேதிகளில் பிறக்கக்கூடியவங்களுடைய கூட்டு எண் 8. அந்த 8க்கு இவ்வளவு பவர் இருக்குதுங்க.
இவங்கள சில பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்தாலும் திடீர்னு ஒரு நாள் வசதியாக வாழக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த 8ஆம் நம்பர் கொடுத்தே தீரும். அப்படி ஒரு யோகமான தேதிகள்னா இந்த 3 தேதிகள். இவங்ககிட்ட ஒரு ரகசியம் என்னென்ன அப்படின்ற வாழ்க்கையில சூழ்நிலைக்கேற்ப தங்களை மாற்றி வாழ்ந்துக்கிருவாங்க. அது என்னங்க மாற்றி வாழ்கிறது? ஆமாங்க, காற்று காலத்தில் மாவு விற்க போக மாட்டாங்க, மழை காலத்தில் உப்பு விற்க போக மாட்டாங்க, வெயில் காலத்தில் ஐஸ் விற்பாங்க. ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலையை செய்வாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னுடைய தொழில், தன்னுடைய இயல்புகளை மாற்றி வாழக்கூடியவங்க. இவங்ககிட்ட இருக்கிற சுழிவு நெளிவுகளை யாரும் தெரிஞ்சுக்கவே முடியாது. இவங்களுடைய தந்திரங்கள் என்ன, மந்திரங்கள் என்ன, இவங்களுடைய சாமர்த்தியங்களை யாரையுமே தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் பார்த்தா ரொம்ப அப்ராணியாக பாவமாக பார்த்து தெரியும். ஆனால் அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ரகசியமிக்க எண்ணு தான் இந்த 8. இவங்களுடைய தொழில் ரகசியங்களை யாருமே இவங்ககிட்ட தெரிஞ்சுக்க முடியாது, மறைமுகமாக வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த தொழில் மூலமாக மேலும் மேலும் முன்னுக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க. வேலையில் இருந்தாலும் சரி, அதிபயங்கரமான போஸ்டிங்கில் தான் இருப்பாங்க. ஒரு பவரான போஸ்டிங்கில் இருந்து நிர்வாகம் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. பொதுவாகவே சனியும் ஒரு நிர்வாகஸ்தரர் தான், நியாயமான வழியில். அதனால தான் அவரை நீதிமான் வேற சொல்கிறாங்க. அந்த மாதிரி நீதியை குறிக்கக்கூடிய எண் 8. அந்த அளவுக்கு பரம ரகசியங்கள் நிறைந்த எண் 8 அப்படின்னு சொல்ல வரேன். இதுக்குள்ளே நிறைய ரகசியங்கள் இருக்கும். ஆனால் இந்த 8ஆம் நம்பருக்குத்தான் திடீர் அதிர்ஷ்டங்கள், யோகங்கள் திடீர்னு கிடச்சி திக்குமுக்காட வச்சிரும். அதான் சொல்லலையா, பழைய பொருள் வாங்கி விற்றுக்கிட்டு இருந்தவர் எப்படி பணக்காரரானார்? நேற்று வரைக்கும் சிரமப்பட்டுக்கிட்டு சோறு தண்ணிக்கே கஷ்டப்பட்டு இருந்தவர் திடீர்னு எப்படி பணக்காரரானார்? இந்த 8க்கு இன்னொரு சூழ்ச்சியும் இருக்குது. சூதாட்டங்களில் கூட மிக வெற்றியை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால் கேம் ஆடுவாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த கேமுகள்லாம் இவங்க வெற்றி பெற்றுருவாங்க. அந்த மாதிரி மிக ஒரு அற்புதமான எண். இவங்க ஒரு அதிர்ஷ்டத்தை நோக்கி பயணித்தாங்கன்னா அந்த அதிர்ஷ்டம் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சே தீரும். அந்த மாதிரி எண்ணில் பிறக்கக்கூடியவங்க தான், ஆதிக்கத்தில் பிறக்கக்கூடியவங்க தான் இந்த 8ஆம் நம்பர். அந்த 8ஆம் நம்பர் என்ன? 8ஆம், 17ஆம், 26ஆம் தேதிகள் பவர்ஃபுல் தேதிகள். பணம், பொருள் சேமிப்பு நிறையா இருக்கும். அதோட கையில் ஒத்த பைசா கூட இருக்காது. ஆனால் திடீர் கோடீஸ்வரர்கள் இவர்கள்தான். எனவே இந்த 8, 17ஆம் தேதி, 26ஆம் தேதிகளில் பிறந்தவங்க ரொம்ப யோகசாலிகள், பாக்கியசாலிகள், அதிர்ஷ்டசாலிகள் என்று சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.